ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. ஸ்ரீ குருப்யோ நம. ஆதித்யாய சோமாஜ மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நம. ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பாசுமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஆகஸ்ட் மாதம், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 2 கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஒன்று குருவோடு சுக்கிரன் இணைவு. 2 குருவும், தேவ குருவும் அசுர குருவும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் கனெக்ட் ஆகிறாங்க. மிதுன ராசி என்பது ஏற்கனவே நாராயணனுடைய வீடு, அதாவது பெருமாளுடைய வீடு. பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா அயன ஸ்தானம். அதோடு மட்டுமல்லாது ரொம்ப அமிர்தத்தை அதிகமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிடிச்ச இடம். இதெல்லாம் நம்ம அப்படி கணக்கீடு செய்கின்ற பொழுது தேவ குருவும் அசுர குருவும் பெருமாளுடைய வீடாக இருக்கக்கூடிய அந்த மிதுன ராசியில் கனெக்ட் ஆகுறாங்க. அப்போ நிச்சயமாக இதனால் 12 ராசி அன்பர்களுக்குமே கூட நீங்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. மெயினாக பணம்னு சொன்னால் அவர் குரு தான். அதை வாங்கி கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கிரன். இந்த சுக்கிரன் அஸ்தங்கமாகி இருக்கக்கூடாது, வக்ரமாகி இருக்கக்கூடாது. ராகுக்கு எதிர்த்து சனி போன்ற கிரகங்களில் அல்ல அவங்களுடைய நட்சத்திரங்களில் போய் சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது, 6, 8, 12 மறையக்கூடாது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த முறை சுக்கிரன் சுபத்துவமாக குருவுடைய வீட்டில் புதனுடைய வீட்டில் குருவோடு இணைகிறார். பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வை இல்லை, ராகுவுடைய பார்வை தொடர்பு மட்டும் அங்கே ஏற்படுகிறது. அப்போ நிச்சயமாக அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் பெரிய அளவில் பணப்புழக்கம் இருக்க போகுது. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய முடிவுகள் எல்லாம் எடுப்பாங்க. இந்த பணத்தை வச்சு அவங்க ஒரு பெரிய சமாதானம் பேசுறது, அல்லது ஒரு பெரிய வம்பு வழக்கு ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, செட்டில்மெண்ட் பண்ணுறது. செட்டில்மெண்ட்டுங்கிற வார்த்தை இங்கே பொருந்தும். அப்போ பணத்தை வச்சு நிறைய செட்டில்மெண்ட் இங்கே நடக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில். முடியாத சில விஷயங்களை கூட அல்லது முடியாத பல விஷயங்களை கூட பணத்தை கொண்டு முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ஏற்படுகிறது. அதே போல் ராகு சம்பந்தப்பட்டதால் அந்த வெளிநாட்டில் செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸு எல்லாம், வெளிநாட்டில் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அந்த அவால பணங்கள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய மணி லாண்ட்ரி, அது போன்ற பெரிய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக வெளிநாட்டில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை வெளிநாடுகளுக்கு போவதற்கோ, இல்லை வெளிநாட்டில் போயிட்டு தொழில் தொடங்குவதற்கோ, இல்லை வேலை வாய்ப்புகளுக்கோ கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. இன்னும் சொல்ல போனாக்கா வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாக கிடைக்கும், அல்லது புதிய வெளி மனிதர்களுடைய தொடர்புகள். ஒரு ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க உங்களோட சேர்ந்து ஏதாவது பண்ணுற மாதிரியில் நீங்கள் புதுசாக அவங்களோட டைப் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள்லாம் கூட, தொழில் வாய்ப்புகள், பிஸ்னஸ் சான்சஸ் எல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்பட போகுது. அதே போல் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் கூட நிறைவேறக்கூடிய கால நேரம். ஸோ இதெல்லாம் இந்த குரு சுக்கிரன் மற்றும் ராகுவுடைய தொடர்பை வச்சு நாம் சொல்கிறோம். அதே போல் இந்த ஆகஸ்ட் மாதம் செவ்வாய் பகவான் இடமாற்றம் அடைந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் கன்னியில் தங்கியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு 12 ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். ராசியில குருவும் சுக்கிரனும் இணைவு. 5ஆம் அதிபதி 7, 10 குருவும் 5, 12 சுக்கிரனும். ராசிநாதனை பாருங்க, ராசிக்கு 2வது வீட்டிலே தனஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார். மிதுன ராசி அன்பர்களே, ஒரு ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் இணைந்திருந்தால் அது ஒரு மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க, அல்லது அது ஒரு லக்ஷ்மி குபேர யோகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுக்கிரன் மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். அதே சமயத்துல குருவானவர் பெரும் பணத்திற்கு, செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். பணம், தங்கம், சுரங்கம், இந்த சுரங்கத்திலேருந்து கீழே இந்த பூமியிலேருந்து கிடைக்கிது பார்த்தீங்களா, சுரங்கம், கனிமங்கள், அது தங்கமாக இருக்கலாம், வைரமாக இருக்கலாம், பிளாட்டினமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், களிமண்ணாக இருக்கலாம், செம்மண்ணாக இருக்கலாம், நிலக்கரியாக இருக்கலாம், விவசாய பொருட்களாக இருக்கு. ஒவ்வொன்றும் தங்கம் தான். அது பூமிக்கடியிலிருந்து ஒரு பொருள் வெளியில் வருதுனாலே அது கோல்டு தானே, புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி
பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அனைத்துமே தங்கம். அப்போ மிதுன ராசி என்பவர்களே, ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அத்தனை ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன். அவர் கூட சேரக்கூடிய 5ஆம் அதிபதி மகாலட்சுமி. அப்ப இந்த குரு சுக்கிரன் இணைவு என்பது மிதுன ராசிக்கு குறிப்பா பல ஆண்டுகளுக்கு பிறகு, எனக்கு தெரிஞ்சு 12 ஆண்டுகளுக்கு பிறகு, நான் அப்படித்தான் சொல்லுவேன், 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் மிதுன ராசிக்கு ஒரு மகாலட்சுமி யோகம் அடிக்கிறது. அது இந்த ஆகஸ்ட் மாதம் நிகழ்கிறது. எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, பணவரவு தனவரவு இருக்கும், குடும்ப கஷ்டங்கள் தீரும். மெயினா குடும்ப கஷ்டங்கள், அது சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய சாதாரண குடும்பங்களாக இருந்தாலும் சரிதான், ஒரு மிடில் கிளாஸாக இருக்கலாம். பாருங்க, கணவர் எங்கேயோ வேலை செய்வாங்க, இவங்க வீட்டில் இங்கேருந்து குடும்பம் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் மாமனார் மாமியார் அவங்களாம் இருப்பாங்க, மருமக அந்த குடும்பத்தை எடுத்து வழி நடத்துவாங்க. கணவர் வேறு ஏதேனும் சைட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, எல்லாம் அரசியலில் இருப்பாங்க, இல்லை கலைத்துறையில் இருப்பாங்க. அந்த வீட்டம்மா அழகாக பொறுப்பாக ரெஸ்பான்சிபிளாக குடும்பம் பண்ணுவாங்க. அப்போ வறுமையில் இருக்கக்கூடிய சாதாரண குடும்பமாக இருந்தாலும் சரிதான், அல்லது வசதி வாய்ப்புள்ள பெரிய குடும்பங்களாக இருந்தாலும் சரிதான், நிச்சயமா குடும்ப கஷ்டங்கள் தீரும். குடும்பத்தில் சண்டை எதனால் வருது? மேக்சிமம் வறுமையினால் வருகிறது. பணம் இல்லை, இன்கம் இல்லை, சம்பளம் இல்லை, பணம் இல்லை, வருமானம் இல்லை. அப்போ இந்த பணங்காசுகளால் பிரச்சனைகள் வறுமை. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, பணங்காசுகள் வந்து சேரும். அதே போல நீண்ட நாட்களுக்கு முன்பு ஒரு உதவியாக நீங்கள் யாருக்காக கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஒரு 30 லட்சம் 40 லட்சம் இல்லை பல கோடி ரூபாய். நான் எதுவுமே அவர்கிட்ட வாங்கிக்கல சாமி, டாக்குமெண்ட்லாம் நான் எதுவுமே வாங்காமல் கொடுத்துட்டேன். அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் டாக்குமெண்ட்லாம் வாங்காமல் இது பணங்காசுகள் கொடுத்து அந்த டாக்குமெண்ட்ஸ் வரலன்னு வச்சுக்கோங்களேன், பணங்காசுகள் வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பஞ்சாயத்து, என்னால் கொடுக்க முடியாதுப்பா, உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ, அது மாதிரிலாம் அவர் அராஜகம் பண்ணுறது, தர்மத்தை மீறிய செயல்கள், வேணும்னு உங்களை பழி வாங்குவது. அப்போ அந்த மாதிரி வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால், ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால், ஏமாந்துட்ட சாமி நான், ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதுக்கெல்லாம் வழி இருக்குது, வாங்கிறதுக்கான வழிகள் இருக்குது. தர்மமாகவும் வாங்க முடியும், சட்டப்படியும் அதை நாம் வாங்க முடியும். அப்போ மிதுன ராசி அன்பர்களே, வராத பணங்காசுகள் வந்து சேரும், பணவரவு தனவரவு இருக்கும். சரிங்க சாமி, தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? நிச்சயமா பிஸ்னஸ் அதிகரிக்கும். நம்ம மிதுனத்தில் நிறைய பிஸ்னஸ் பார்த்துட்டோம், நிறைய கம்பெனி பார்க்குறோம், ஃபேக்ட்ரிஸ் பார்க்குறோம். திருப்பூர் சைடில், கோயம்புத்தூர் சைடில், இந்த பக்கம் திருநெல்வேலி, ஆறுமுகநேரி. அப்போது பிஸ்னஸை பொறுத்த வரையிலும் மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரகிளிங், தொழிலில் ஒரு ஸ்ட்ரகிளிங் கொஞ்சம் அப்படி தடைப்பட்ட மாதிரி இருக்குதுங்க சாமி, ஒரு ஸ்டக்கான மாதிரி இருக்குது பிஸ்னஸ். அப்போது தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் மிதுன ராசி என்பர்களே, இந்த மாதம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பொருளாதார அடிப்படையில் பொருளாதாரங்கள் சிறப்பானதாக இருக்கும். உங்கள் பிஸ்னஸில் ஒரு சில கஷ்டங்கள் வந்ததுக்கு காரணம் இருக்குது. ஏன் அந்த கஷ்டம் ஏற்பட்டது, எதனால் போய் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு கடன் அதிகரிச்சது, கிளைண்ட்ஸ் ஏன் உங்களை விட்டு மிஸ் பண்ணாங்க, ரொம்ப நாளாக நெருங்கி பண்ணிட்டு இருந்த கிளைண்ட்டு கஸ்டமர்ஸ் கூட ஏன் விலகி வெளியில் போனாங்க, அவங்களோட ஏன் விரோதம் ஏற்பட்டது, இதுக்கெல்லாம் ஒரு சில காரணங்கள் உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி என்பர்களே, அந்த மாதிரியெல்லாம் தொழில் விரோதங்கள் இருக்குமே ஆனால், அல்லது தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், தொழிலில் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், நம்ம நிம்மதியாகவே இருக்க விட மாட்டுறாங்க சாமி. அது கால நேரமாக இருக்கலாம், தசாபுத்தியாக இருக்கலாம், கால பகை திசையாக இருக்கலாம், கிரகமாக இருக்கலாம். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து புரிஞ்சுக்கிறதுக்கு, உங்கள் ஜாதகத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாலேஜ் வேணும், ஒரு குரு வேண்டும், அதான் விஷயம். அப்போ தொழில் நடக்காததுக்கு, வருமானம் வராமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், நல்ல பையர்ஸ் கிடைப்பாங்க, ஃபுல்லாக ஆர்டர்ஸ் கிடைக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். நீண்ட நாளாக ப்ராஃபிட்டே இல்லை சாமி, கை காசு விட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போல தான் காதல் திருமணங்கள் நடக்கும். ஏன்னா குரு சுக்கிரன் நினைவு, காதல் திருமணங்கள், ஏற்கனவே திருமண தடைகள் ஏற்பாடாகி நின்று போகிறது, கிட்ட நெருங்கி போய் பேசி முடிக்கிற சமயத்தில் விலகி விடுவது. அப்போ அந்த மாதிரி திருமண தடைகள் இருக்குமே ஆனால் அந்த திருமண தடைகள் விலகும், திருமணத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, திருமண யோகம் உண்டு.
முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், திருமண யோகங்கள் கைகூடும். ஸோ நிறைய விஷயம், கலைத்துறை, சினிமா துறையை சார்ந்த குடும்பங்கள், அந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு கூட நல்ல சுமூகமான தீர்வுகள் கிடைக்கும். உடல்நிலை ஆரோக்கியம், உடல்நிலை சார்ந்த பயம், ஆரோக்கியம் சார்ந்த மன பயம் இருக்குமே ஆனால் அந்த மன பயம் விலகும். ஸோ மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதையும் சொல்லிக்கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.